கிறிஸ்டபர் நோலன் காப்பி அடிச்ச கதை தெரியுமா? என்ன சொல்றாங்க? 2010 இன்செப்ஷன் ரிலீஸ் ஆகுது. அது ரிலீஸ் ஆகி உலகம் ஃபுல்லா பெரிய ஹிட்டு. எல்லாருமே ஒரு ஆர்டிஸ்டிக்கல் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல தான் இது ஏதோ படத்தோட ஃப்ளேவர்ல இருக்க மாரி இருக்கே அப்படின்னு நெறைய பேர் சொல்றாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2006ல சந்தோஷி கோன் டைரக்ஷன்ல வந்த ஒரு அனிமே மூவியான பாப்ரிகா அப்படிங்கிற ஒரு படத்தினுடைய சாயல்ல இது இருக்கு அப்படின்னு நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸ்கிரீன் பிளேவா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா பாப்ரிகால வேற மாரி இருக்கும். நம்முடைய இன்செப்ஷன்ல வேற மாரி இருக்கும். ஒரு சில சீன்ஸ் மட்டும் இன்க்ளூடிங் ஃப்ரேம்ஸ் அந்த ஃப்ரேம் மாறாம அதே மாரி இருக்கும். இத பத்தி நோலன்ட்ட கேட்டப்போ, "நான் இந்த ஸ்கிரிப்ட்ட 10 வருஷமா எழுதிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொன்னாரு. ஆக்சுவலா பாப்ரிகாவே ஒரிஜினல் கிடையாது. இந்த 90கள்ல வந்த ஒரு நாவலினுடைய அடாப்டேஷன் தான். கடைசி வரைக்கும் நோலன் வந்து இத எந்த இடத்துலயுமே அட்ரஸ் பண்ணவோ, அக்னாலட்ஜ் பண்ணவோ இல்ல. எல்லாரும் ஏதோ ஒரு வகையில இருந்து டெரிவேஷன்ஸ தான் எடுத்துக்கிறாங்க. அங்க இருந்து இன்ஸ்பிரேஷன்ஸ் எடுத்துக்கிறாங்க. அத அக்செப்ட் பண்ணிக்கிறவங்கள ஆடியன்ஸ் ஜென்யூனா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அது இல்ல அப்படின்னு ஒத்துக்காதவங்கள இங்க காப்பி அடிக்கிறாங்க அப்படின்னு பிளேஜரிசம்க்கு லேபிள் பண்றாங்க.